Good evening students. Now நாம ஹெல்மின்தஸ் டிசீஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஹெல்மின்தஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பீசிஸ், ஒரு குரூப் ஆஃப் ஸ்பீசிஸு. இது எல்லாமே புழு சரியா, ஒட்டி வாழும் புழுக்கள். அதாவது நம்ம குடலில் ஒட்டி வாழும் புழுக்களுக்கு பேர் ஹெல்மின்திக் டிசீஸ் அப்படின்னு சொல்லி பேர். மனிதன்லேயோ அல்லது விலங்குகள்லேயோ குடலில் ஒட்டி வாழும் குடலில் ஒட்டி வாழும் புழுக்களுக்கு பேர் ஹெல்மின்திஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? ஹெல்மின்தஸ் மோஸ்ட்லி எண்டோ பேரசைட். எண்டோன்னு என்ன? உள்ள. பேரசைட்னு ஒட்டி வாழும். உடம்புக்கு உள்ள ஒட்டி வாழும் பேரசைட்டுக்கு பேர் எண்டோ பேரசைட். இந்த கட்னு என்ன? குடலில் அண்டு பிளட், குடல்லையும் ரத்தத்துக்குள்ளாரையும் ஹியூமன்ஸில் ஒட்டி வாழக்கூடிய பேரசைட்டுக்கு பேர் ஹெல்மின்தியாசிஸ். இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஹெல்மின்தியாசிஸ்னால் என்னென்னா, உடம்புக்கு உள்ளார குடலில் ரத்தத்தில் ஒட்டி வாழக்கூடிய புழுக்களுக்கு பேர் ஹெல்மின்தியாசிஸ். They are 2 most prevalent helminthic disease. One is ascaris, இன்னொன்று filariasis. இதில் 2 டிசீஸ் ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ், ப்ரீவலண்ட்னு எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த டிசீஸ் ஒன்று ஆஸ்காரியாசிஸ் அப்படிங்கிற புழுவும் ஃபைலேரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு புழுவும், ரெண்டும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஓகேங்களா? அது ரெண்டும் என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஸ்காரியாசிஸ். இதுதான் அந்த ஆஸ்காரியாசிஸ் அப்படிங்கிற புழு. ஓகேங்களா? இது பாருங்க, இது மேலு, இது ஃபீமேல். ஃபீமேல் புழு பெருசாக இருக்கும், மேல் புழு சின்னதாக இருக்கும். இதனோட நுனி பகுதி இப்படி வளைஞ்சிருக்கும். இதுதான் இதனோட அடையாளம். ஓகேங்களா? இது ஃபீமேல், இது மேல். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆஸ்காரிஸ் மோனோஜெனிக். மோனோ மீன்ஸ் யூனி, ஒன்று. ஒரு உயிரினத்துக்குள்ளே மட்டும் வாழ்ந்தால் அதுக்கு பேர் மோனோஜெனிக் பேரசைட். மனிதனுக்குள்ளே மட்டும் வாழும். எக்ஸ்பிட் செக்ஸுவல் டைமார்பிசம். டைனட் 2 மார்பிசம்னா வெளிப்புற தோற்றம். 2 வேறுபட்ட வெளிப்புற தோற்றங்களை உடையது ஆஸ்காரிஸ். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் செக்ஸுவல் டைமார்பிசம். ஆண் தனியாக, ஆண் வேறு மாதிரி, பெண் வேறு மாதிரி இருக்குது. Ascaris is a disease caused by intestinal endoparasite called Ascaris lumbricoides. அந்த புழுவோட பேர் Ascaris lumbricoides. ஓகேங்களா? இந்த புழுவோட பேர் என்ன? Ascaris lumbricoides. இது எண்டோபாரசைட். இட் இஸ் காமன்லி கால்டு ரவுண்ட் வார்ம்ஸ். ஓகேங்களா? வார்ம்ஸில் நிறைய டைப் இருக்குது. டேப் மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் டேப் வார்ம். ரவுண்டாக மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ரவுண்ட் வார்ம். இது ரவுண்டாக இருக்குது, அதனால் இதுக்கு பேர் ரவுண்ட் வார்ம் அப்படின்னு சொல்லி பேர். It is transmitted through injection of embryonated egg through contaminated food and water. இது எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆஸ்காரிஸ் புழுவோட முட்டைகள் கலந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால உள்ளே போகுது. ஆஸ்காரிஸ் புழுவோட முட்டைகள் கலந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால இது உள்ளே போகுது. கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். முட்டை கலந்த உணவுகளும் அந்த முட்டை கலந்த சாப்பாடும் சாப்பிட்றதுனால உள்ள போகும். ஓகேங்களா? இது சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் இஸ் கண்டாமினேட்டட் சாயில்ஸ். இந்த ஆஸ்காரிஸ் புழுவோட முட்டை மண்ணில் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம மண்ணில் விளையாண்டோம் அப்படின்னா இந்த முட்டை நம்ம உடம்புக்குள்ளே பட்டு, கையில் காலில் பட்டு அப்படியே உள்ளே போயிடும். ப்ரோன் டு ஹேவ் சான்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக் ஃப்ரம் ஹேண்ட் அண்ட் மவுத். குழந்தைங்கள்லாம் மண்ணு கூட்டி விளையாடுறப்ப அந்த மண்ணில் இருக்கக்கூடிய முட்டைகள் கையில் வாயில் பட்டு உடம்புக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஒரு சில குழந்தைங்க மண்ணையே சாப்பிடும். அப்படியப்போ ஈஸியாக உள்ள போயிடும். த சிம்டம்ஸ், இது வந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள்? அப்டாமினல் பெயின், அந்த குழந்தைக்கு வயிற்று வலி இருக்கும், வாமிட்டு வரும், தலைவலி வரும், ரத்தம் குறையும், எப்போவும் ஒரு இரிட்டபிலிட்டியாக இருந்துகிட்டே இருக்கும், டயரியா வயிற்றுப்போக்கு ஏற்படும். இதுதான் டிசீஸோட சிம்டம்ஸ். என்னென்ன சிம்டம்ஸு? அப்டாமினல் பெயின், அடி வயிற்றில் வலிக்கும், வாமிட் ஆகும், தலைவலி வரும், ரத்தம் குறையும், இரிட்டபிளாக இருக்கும், வயிற்றுப்போக்கு போகும். இதுதான் அதனோட சிம்டம்ஸ். ஹெவி இன்ஃபெக்ஷன், இந்த புழு அதிகமாகிடுச்சுன்னா நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி. நீ சாப்பிட்றது எல்லாத்தையும் இந்த புழுவே சாப்பிட்ரும், உனக்கு எதுவுமே கிடைக்காது. அண்டு சிவியர் அப்டாமினல் பெயின், வயிற்று வலி அதிகமாக இருக்கும். அண்டு காஸ் டன்னடு குரோத், அதனால் ஒல்லியாகவே இருப்பாங்க, வளரவே மாட்டாங்க. அப்படி இருந்தாங்கன்னா உள்ளுக்குள்ள புழு இருக்குன்னு அர்த்தம். இன் சில்ட்ரன், குழந்தைங்களுக்கு ஒல்லியாகவே வளராமல் அப்படியே சின்னதாகவே ஒல்லியாகவே இருந்தாங்கன்னா வயிற்றுக்குள்ளே குடலில் புழு இருக்குன்னு அர்த்தம். என்ன புழு? இந்த ரவுண்ட் வார்ம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். It may also enteritis, hepatitis, bronchitis. Hepatitisனா liver disease.
என்ட்ரிட்டிஸ் அப்படின்னா லிம்ப் நோட்ஸில் வர்றது என்ட்ரிட்டிஸ். பிரான்ச்சிட்டிஸ் அப்படின்னா மூச்சுக்குழலில் வரக்கூடிய டிசீஸ் இதெல்லாம் வரும். இதுதான் ரவுண்ட் வார்ம்ஸ். இதுக்கடுத்து நாம் பார்க்குறது ஃபைலேரியாசிஸ் அப்படின்னா யானைக்கால் வியாதி அப்படின்னு சொல்லி பேர். ஃபைலேரியாசிஸ்னால் என்னது? யானைக்கால் வியாதி. இதுதான் யானைக்கால் வியாதிக்கு காரணமான புழு. இது கால் யானைக்கால். ஓகேங்களா? கால் யானை மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் யானைக்கால் வியாதி. புரியுதா? கால் யானையோட சைஸில் இருந்தால் அதுக்கு பேர் யானைக்கால் வியாதி. ஓகேங்களா? இது ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த புழு நம்ம உடம்புல வாழ்ந்துட்டுருக்கோம். இது வந்து காலுக்கு போகக்கூடிய லிம்பாட்டிக் வெசலில் போய் இந்த புழுவெல்லாம் சேர்ந்து அடைச்சிக்கும். இந்த புழுவெல்லாம் சேர்ந்து இந்த ரத்த குழாய் லிம்பாட்டிக் வெசல் அடைச்சிக்கிச்சுன்னா லிம்புள்ள போகாது. லிம்புள்ள போகலைன்னா கால் பெருசாக வீங்கி போயிடும். அதுக்கு பேர் தான் யானைக்கால் வியாதி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபைலேரியாசிஸ் அப்படிங்கிறது யானைக்கால் வியாதியோட பேர். இட் இஸ் காஸ்ட் பை உச்சரேரியா பான்கிராஃப்டி அப்படிங்கிற புழுவால் ஏற்படுது. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஃபைலேரியாசிஸ் உருவாக்குறது யார்? உச்சரேரியா பான்கிராஃப்டி அப்படிங்கிற புழுவால் வருது. இட் இஸ் காமன்லி கால்டு ஃபைலேரியல் வார்ம். இந்த புழுவுக்கு பேர் ஃபைலேரியல் வார்ம். இட் இஸ் ஃபவுண்ட் இன் லிம்ப் வெசல்ஸ் லிம்ப் நோட்ஸ் ஆஃப் மேன். மனிதனோட லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் இது இருக்கும். லிம்பாட்டிக் வெசல்ஸு லிம்ப் நோட்ஸ்லாம் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். உச்சரேரிய பான்கிராஃப்ட் இஸ் செக்ஸுவலி டயமார்பிக் அப்படின்னு என்ன? செக்ஸுவலாக 2 வேறுபட்ட உருவத் தோற்றங்களை கொண்டது. அப்போ தான் ஆண் தனியாக இருக்கும், பெண் தனியாக இருக்கும். விவிபேரஸ் அப்படின்னா என்ன? குட்டி போடும். விவிபேரஸ்னால் குட்டி போடும். டைஜெனிக் அப்படின்னா 2 உயிரினங்களில் வாழும். சரிங்களா? 2 completed host. The life cycle completed in 2 hosts is called as digenic. இங்கே கொடுத்துருக்காங்க மேன் அண்டு ஃபீமேல் கியூலக்ஸ் மஸ்கிட்டோ. மனிதனுக்குள்ளாரையும் ஃபீமேல் கியூலக்ஸ் மஸ்கிட்டோக்குள்ளாரையும் இருக்கும். அதனால் இது பேர் டைஜெனிக். டைனா 2. ஓகேங்களா? The female filarial worm give rise to ஜுவானல்ஸ். ஜுவானல்ஸ்னு குட்டி. ஃபீமேல் ஃபைலரும் குட்டி போடும். அந்த குட்டிக்கு பேர் மைக்ரோ ஃபைலேரியே லார்வே. பெருசாக இருந்தால் அது ஃபைலேரியாசிஸ், சின்னதாக இருந்தால் மைக்ரோ ஃபைலேரியே லார்வே.